இந்த வீடியோவில் விக்ரமனின் போர் முடிவை பற்றி பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் கோவில் திருப்பணிகள் எல்லாம் தொடங்கி வச்சதுக்கப்புறம் குந்தவி அரண்மனைக்கு திரும்புகிறான். அந்த நாட்டில் அங்கங்கே மக்கள் கூட்டம் இருக்குது. குந்தவி பல்லக்கில் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இளைஞனை ஆப்போசிட்டில் பார்க்குறான். அவனை வந்து சங்கிலியால் கட்டி கூட்டிகிட்டு வராங்க. அவனோட ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு போர் வீரருக்கு உண்டான லட்சணங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு இருக்குது. அப்படியே அவனோட உடம்ப வந்து சங்கிலியால் கட்டி இருந்தாலுமே அவனோட ஃபேஸில் அதுக்கான பயம் வந்து அவன் மூஞ்சியில் கொஞ்சம் கூட இல்லை. அவனோட ஃபேஸில் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குதே தவிர பயத்துக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. ரொம்ப தைரியமாக ஒரு கர்வம் மிக்க ஒரு ஆண்மகனாக இருக்கான். இப்பேற்பட்ட ஒருத்தனை எதுக்காக அவங்க சங்கிலியால் கட்டி கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி சிந்தனை செஞ்சுட்டே வந்து போகிறான். அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் அப்பா வந்து எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணுறான். அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் என்ன சபையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் இந்த இளைஞன் பற்றி சொல்லுவாங்களான்னு பார்க்குறான். கடைசியில் வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சோழ நாட்டுக்கு வந்து போர் நடந்துச்சு அப்படிங்கிறது போர் பற்றி சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது அது வந்து விக்ரமன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போர் பற்றி கேட்குறா, போரில் என்னாச்சுப்பா, போரில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இப்போ இது வந்து சின்ன சண்டையும் இல்லை, பெரிய சண்டையும் இல்லை. அவங்க சித்தப்பா மாரப்ப பூபதி வந்து நம்ம நாட்டுக்கு விசுவாசமாக இருந்துட்டான். அந்த விக்ரமன் கிட்ட இந்த போர் ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தளபதி அச்சுதவர்மன் கிட்ட அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டா. எந்த படையுமே அவன் திரட்டிட்டு வரல. கடைசியில் இந்த பையன் தான் வந்து ஏமாந்துட்டான். விக்ரமனோடு கடைசியில் வந்து ஒரு கிழக்கொல்லனும் ஒரு படகோட்டியும் தான் வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. கேட்டோன்னே இவளுக்கு வந்து அந்த இளைஞன் மேலே ஒரு பரிதாபம் வந்துருச்சு. இந்த மாதிரி அவனை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டதுக்கப்புறம் குந்தவிக்கு அந்த அன்னைக்கு நைட்டு வந்து சரியாக தூக்கமே வரல. அவனை பார்த்தா இந்த மாதிரி ஒரு கொடூரமானவன் நல்லா தெரியலையே, இவனுக்கு வந்து யாராவது கண்டிப்பாக தூண்டி தான் விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் யோசிக்கிறா. சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கினாலும் வந்து கெட்ட கெட்ட கனவாக வந்து வருது. அவனுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனைகள் கொடுக்குற மாதிரியெல்லாம் கனவு வருது அவளுக்கு. அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா சொல்லுவார், எனக்கு வந்து அடுத்த நாள் எனக்கு என்ன தண்டனை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதனால் வந்து ஒரு ஆள் வந்து அனுப்பிச்சி விட்ருப்பா சபைக்கு. அங்கே என்ன தண்டனை சொல்கிறாங்களோ அதை நீ வந்து உடனே என்கிட்ட வந்து சொல்லிடணும் அப்படின்னு. குந்தவி சக்கரவர்த்திக்கிட்டேயும் வந்து சொல்லியிருந்திருப்பான், இவன் கண்டிப்பாக யாராவது தூண்டிதாப்பா விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் சொல்லுவார், ஆமாம் அங்கே ஒரு சிவனடியார் இருக்காராம்மா, அவர் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். முதல்ல வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குந்தவை வந்து யோசிப்பாள். அடுத்த வீடியோவில் விக்ரமனுக்கு நரசிம்மர் சக்கரவர்த்தி என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.